ஏன்னா தலையில் கூட நல்ல நிலம் இருக்குது, அதில் வளர்த்துரு. ஐயா, ஈஷா யோகா மையம்ன்ற அமைப்பு 2 கோடி மரக்கன்றுகளை வச்சிருக்கியா. அடுத்த கட்டமா 25 கோடி மரக்கன்றுகளை வைக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா அரசாங்கம் வந்து NSS NCC மூலமா நகரத்துக்கும் கிராமத்துக்கும் சென்று மரக்கன்றுகள்லாம் வைக்குது. அந்த ஒரு மரக்கன்றுக்காவது நம்ம தண்ணி ஊத்துறோமான்னா கிடையாதுயா. போதி மரத்தடியில் புத்தருக்கு ஞானம் வந்ததுயா. புளிய மரத்தடியில் நம்மாழ்வாருக்கு ஞானம் வந்தது. அரச மரத்தடியில் அமர்ந்தபடி திருமூலர் திருமந்திரத்தை எழுதினார். குருந்த மரத்தடியில் அமர்ந்தபடி குருவை கண்டார் மணிவாசகர். உலகனுக்கே நிழல் தரும் மரத்துக்கு மட்டும்தான் அந்த பெருமை உண்டு. அதனால தான் மரத்தை வெட்டாதீங்க. அது எந்த ஞானிக்கு காத்திருக்கிறதோ யாருக்கு தெரியும். அதனால தான் சொல்கிறேன், மற்ற தினம் எல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை வர தினம்யா. சுற்றுச்சூழல்ன்றது நம்ம டெய்லி அதை ஃபாலோ பண்ணோம்யா. அதனால தான் சொல்கிறேன், சுற்றுச்சூழல் தினமே சிறந்ததுன்னு. மரம் வளர்க்கணும்னு சொல்லுவீங்க. எல்லா தலைவர்களும் பிறந்த நாளை முன்னிட்டு மரம் வளர்க்குறோன்னு மரம் நட்டுருக்காங்களே, அதுக்கப்புறம் யாராவது தண்ணி ஊற்றுறாங்கன்னா யாரா பார்த்தீங்களா? சுற்றுப்புற சூழலை பற்றி சும்மா விழிப்புணர்ச்சி வரணும்னா மேடையில் பேசினா போராது. நிஜ வாழ்க்கையில் அந்த விழிப்புணர்ச்சியை ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டும். திருச்சியை சார்ந்த கேம்பியன் ஸ்கூல் சூசை ராஜ் என்பவர், அவரை மேடைக்கு அழைக்கின்றேன். வாங்க. இந்த வெள்ளாடை வேந்தரை இங்கே மேடைக்கு அடைத்ததற்கு காரணம் 2050 வனங்கள் அழிந்துவிடும், சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க தவறினால் மனித இனமே வாழ முடியாது என்று தொலைநோக்கு சிந்தனையின் காரணமாக வீட்டுக்கு வீடு மரம் வளர்க்க வேண்டும் என்பதற்காக அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு பிறந்த நாள் என்றால் ஒரு மரக்கன்றை கொடுத்து வளர்க்க சொல்கிறார். அந்த பள்ளிக்கூட மாணவன் அதை வளர்க்கிறானா என்று பார்க்க பள்ளிக்கூடத்தின் அந்த தலைவனை, ஸ்கூல் பீப்புள் லீடர் SPL என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளியின் அந்த தலைவனை விட்டு மரம் கொடுத்தால் போதாது, அதை வளர்க்கிறார்களா, பேணி பாதுகாக்கிறார்களா என்று அதை இவர் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். இப்படி இதுவரை 10,000 மரக்கன்றுகளை வளர்த்திருக்கிறார். அதனால் தான் சூசை ராஜ் அவர்களை மேடைக்கு அழைத்து பாராட்டுகின்றேன். பசங்கள்லாம் என்கிட்ட வந்து பர்த்டேவுக்கு பிளஸ்ஸிங் வாங்க வருவாங்க, ஆசீர்வாதம் வாங்க வருவாங்க. அதனால் அவங்களுக்கு நான் வெறுங்கையா எப்படி அனுப்புறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னு நினச்சி பார்த்தேன். நிறைய யோசனை வந்துச்சு. சாக்லேட் கொடுத்தா சாப்பிட்டு எரிஞ்சிருவாங்க, புக்கை கொடுத்தா படிப்பாங்களா படிக்க மாட்டாங்களோ தெரியாது. ஆனால் அவங்களுக்கு மரம் கொடுத்தாக்கா பசங்களும் வளருவாங்க, மரமும் சேர்ந்து வளரும் அப்படின்னு அந்த எண்ணம் வந்துச்சு. அற்புதம், அற்புதம். ஒரு பிறந்த நாள் அன்று ஒரு பூமாலை போட்டால் உதிர்ந்து விடும், ஒரு பொன்னாடை போட்டால் கசங்கி விடும். ஆனால் ஒரு மரத்தை கொடுத்தால் அது எதிர்காலத்தில் பூ தரும், காய் தரும், கனி தரும், இந்த உலகத்துக்கு பலன் தரும் என்று மரம் வளர்க்க சொன்ன உங்கள் மனதை பாராட்டுகிறோம். இந்த சேலம் மாநகரத்தில் என்ன தலைப்பெடுக்கலாம்? எந்த நாள் இனிய நாள், அதாவது எந்த தினம் இனிய தினம்? அது குழந்தைகள் தினம் இல்லை, மகளிர் தினம் இல்லை, திருமண தினம் இல்லை, ஆசிரியர்கள் தினம், தியாகிகள் தினம், உழவர்கள் தினம், சுற்றுப்புற சூழல் தினம், முட்டாள் தினம். இத்தனை தினங்களுக்கு மேலாக எல்லா தினங்களுமே எல்லா நாளுமே நல்ல நாள் என்று இந்த தலைப்பை கொண்டு இங்கே வாதாட, வார்த்தைகளால் போராட இளம் பேச்சாளர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். ராக் பெல்லர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பணக்காரரையா அவர் ஒரு நாள் விமானத்தில் பயணம் செஞ்சுட்டு இருந்தாரு. அவரை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு இளைஞன் பக்கத்தில், சார் நீங்கள் தானே ராக் பெல்லர்? என்னங்க சார், உங்களை பற்றி நான் நிறையா படிச்சிருக்கேன், 80-85 வயசாயிருச்சு, ஏங்க சார் இன்னும் உழைச்சிட்ருக்கீங்க, லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணலாம்ல அப்படின்னு சொன்னான். அதுக்கு ராக் பெல்லர் சொன்னார், தம்பி போகிற விமானம் ஒரு நிமிஷம் நின்னா என்ன ஆகும்னு கேட்டார். அதுக்கு இவன் சொன்னான், என்னங்க சார் எல்லாம் செத்து போயிடுவோம் அப்படின்னா. அதே மாதிரி என் உழைப்பை நிறுத்தி விட்டால் என் உயிர் மூச்சு நின்று விடும்னு சொன்னாங்க பாருங்கயா. அவருக்கு இந்த நாள் மட்டும் இல்லையா, வாழ்க்கையில் எந்த நாளும் இனிய நாள் தான். சார், என்னை வாழ்க்கையிலே முதல்ல முட்டாளாக்கினது யார் தெரியுங்களா? எங்கள் அப்பா தான். நான் 4-5 வயசு பையனாக இருக்கிறப்போ கடை வீதிக்கு கூட்டிகிட்டு போனாருங்க. லாலா கடை அல்வாவை பார்த்த உடனே, அப்பா அந்த அல்வா எனக்கு வாங்கி கொடுப்பான்னு கேட்டேன். எங்கள் அப்பா சொன்னார், வேண்டாம்டா அது காரம்,
உன்னால் தாங்க முடியாது, நான் உனக்கு கடல உருண்டை வாங்கி தரேன்டான்னு 10 பைசாவுக்கு ஒரு கடல உருண்டையை வாங்கி கொடுத்து என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தார். ஒரு அநியாயம் பாருங்க, அன்னைக்கு சாயங்காலமே அதே அல்வா 1/2 கிலோ அல்வா வாங்கிட்டு வந்து எங்கள் அம்மா கொடுக்குறார் சார். யாருக்கு? எங்கள் அம்மாவுக்கு. அன்னைக்கு தான் சார் முதல்ல அப்பாவே என்னை முட்டாளாக்கினார் சார். இன்னொரு விஷயம் சொல்லட்டுங்களா? ஏப்ரல் 1ஆம் தேதி தானே எல்லாத்துக்கும் முட்டாள் தினம்னு சொல்கிறோம். நான் முட்டாளானது எந்த காலம் தெரியுங்களா? சொல்லுங்க. 6/7/1989 ஐயா. என்ன தெரியுங்களா? ஊரே கூடி கழுத்தில் மாலை போட்டு கூப்பிட்டு போய் உட்கார வச்சு சுற்றிலும் இருக்கிற அத்தனை பேரும் அச்சதை போட்டு என்ன முட்டாளாக்கின நாள் சார். எனக்கு கல்யாண நாள் சார். அது உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த ஆடை கொண்டு போய் கெடா வெட்ட போடுறாங்கன்னா கூட அந்த ஆட்டு கூட கழுத்தில் மாலை போடுவாங்க. அதை கூட வெட்டுறதுக்கு முன்னாடி சார் கழுத்து துளுக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு தான் சார் வெட்டுவாங்க. என்ன அதெல்லாம் எதுவுமே கேட்கவே இல்லை சார். அன்னைக்கு எங்கள் பாட்டி ஒரு அழகான ஒரு பழமொழி சொன்னாங்க சார். இந்த மாதிரி முட்டாளுக்கலாம் கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு. அது கழுதைங்களுக்கு தான் சார், உனக்கு இல்லையா? எங்களுக்கு இல்லை சார், கழுதைங்களுக்கு தான் சார். சரி சார், பசங்க பாஸ் ஆகி அடுத்தடுத்த வகுப்பு போகணுன்றதுக்காக தொடர்ந்து ஃபெயில் ஆகி ஒரே வகுப்புல இருக்க தியாகி யார் தெரியுமா சார்? அதுதான் ஆசிரியர். ஐயா, எல்லா உறவுகளுமே எதிர்பார்ப்போட தான் இருக்கு. எப்படின்னா, இப்போ அம்மாவை எடுத்துக்கும். அம்மா எதுக்கு மகனுக்கு பாசத்தோட சோறு ஊட்டி படிக்க அனுப்புறா? பின்னாடி சம்பாரிச்சு சோறு போடுவான்ற எதிர்பார்ப்பு. இதுல எதிர்பார்ப்பு இருக்கா? சரி, இப்போ அப்பாவை எடுத்துக்கோ. அப்பா எதுக்கு மகளை படிக்க அனுப்புறா? வயதான கடைசி காலத்துல அவ வீட்டுக்கு போய் நிம்மதியா இருக்கலான்ற எதிர்பார்ப்பு. இதுலயும் எதிர்பார்ப்பு இருக்கா? ஆனா எதிர்பார்ப்பே இல்லாத ஒரே உறவு அது ஆசிரியர் உறவு தான். அப்படிப்பட்ட ஆசிரியர்களுக்காக கொண்டாடுறாங்களே அந்த ஆசிரியர் தினம், அதுதான் எல்லா நாளோட இனிய நாள். ஐயா, மதுரையில ஜோசப்னு ஒரு பேராசிரியர் இருக்காரு. அவருக்கு வாக்கிங் போற பழக்கம் இருக்கு. அவர் என்ன பண்ணாரு, ஒரு நாள் வாக்கிங் போயிட்டு இருக்கும் போது அங்க ஒரு குப்பை தொட்டியிலேருந்து ஒரு அலற சத்தம் கேட்டுச்சு. என்ன, அங்க ஒரு ஓடி போய் பார்த்தா ஒரு குழந்தை கதறிட்டு இருக்குது, அனாதையா கிடக்குது. அந்த குழந்தையோட கையும் காலையும் நாய் பிடிச்சி குறைச்சிட்டு இருக்கிற. ஐயா, அந்த நாயை துரத்தி விட்டு அந்த குழந்தைய தன்னோட கையில் எடுத்தாரு. இதே மற்றவங்களாம் அந்த குழந்தைய ஒரு அனாதை ஆசிரமத்திலேயோ போலீஸ்காரங்ககிட்டயோ படிச்சிருப்பாரு. அவர் அப்படி பண்ணல. அந்த குழந்தைய எடுத்துட்டு போய் மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போய் சிகிச்சை பண்ணிட்டு தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போனார். நித்யகண்ட பூநாயசா குப்பை தொட்டியில இருந்த அந்த குழந்தைக்கு நித்யான்னு பேர் வச்சாரு. இப்ப அந்த பெண் எங்க இருக்காங்க தெரியுமா? வெளிநாட்டுல கை நிறைய சம்பளத்தோட வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அதே இருந்த அந்த குழந்தைய தன்னோட பிள்ளையாட்டம் வளர்த்தவங்க தன்னோட வகுப்புல படிக்கிற 50-60 மாணவர்களை எப்படி பார்ப்பாங்க? அப்படி தாய்மை இல்லத்தோட சொல்லித்தராங்க பாருங்க ஆசிரியர். அந்த ஆசிரியர் தினம் தான் சிறந்தது. ஐயா, இந்த உலகத்துல பருவமழை தவறலாம், ஆனா ஒரு உழவன் தன்னுடைய கடமையிலிருந்து மட்டும் தவறதே கிடையாதுங்க. அவனுக்கு இல்லாத கஷ்டமா? எவ்வளோ கஷ்டங்கள். கடமை தவறானா இன்னைக்கு ஆசிரியர் பாருங்க, இருக்கிற சம்பளம் போதாதுன்னு சொல்லிட்டு கூடுதலாக சம்பளம் கேட்டு போராட்டம் நடத்துறாங்க. 33 50 மாத்துங்கன்னு சொல்லிட்டு பெண்கள் ஒரு பக்கம் போராட்டம் நடத்துறாங்க. எப்படியாவது எங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்கன்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கிட்ட மனு கொடுக்குறாங்க மாணவர்கள். ஆனால் இந்த உலகத்துக்கு சோறு போடக்கூடிய உழவன் தங்களுடைய தொழில் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போராட்டத்தில் உட்காந்தாங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுடைய இறப்பையும் காய்ந்து கல்லறைக்கு தான் போகணும், கல்லறைக்கு தான் போகணும். ஐயா, இந்த எங்கள் வாதியாரெலாம் நான் 1ஆவது படிக்கிறப்ப சொல்லுவார், பசங்களா சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லாரும் 1 நிமிஷம் கண்ணை மூடி கடவுளை ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. குரானை வாசிக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, புனித வேதாகமத்தை வாசிக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, கிருஷ்ணபிரான் நமக்கு கொடுத்தானே கீதையை வாசிப்பவராக இருந்தாலும் சரி, சாப்பிடுவதற்கு 1 நிமிடம் முன்னால் அந்த உழவனை நினையுங்கள், அவன்தான் மனித கடவுள். வைரமுத்து சொன்னான், ஏர்பிடிக்கும் சாதிக்கு இதுவே தான் தலையெழுத்தா, விதி முடிஞ்ச ஆளுக்கு விவசாயம் எழுதியிருக்கா, காஞ்சு கிடக்குதுன்னு கடவுளுக்கு மனு செஞ்சா பேஞ்சு கெடுத்துருச்சு, ஐயோ பெருமாளே என்ன பண்ணுன்னு சொன்னான். இருக்கக்கூடிய எத்தனை நாட்களை விடவும் என் உழவன் கொண்டாடுகிறானே அவனுக்கு நான் மகுடம் சூட்டுகிறேனே, அந்த உழவர் தினமே இனியது இனியது. இவர் உழவர் தினத்தின் அருமையை பற்றி அற்புதமாக பேசினார். இந்த தருணத்திலே இந்த மேடையிலே கீர்த்தனா என்ற ஒரு பெண்ணை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன். வாங்க கீர்த்தனா, எத்தனை படிக்கிறீங்க? 9ஆம் வகுப்பு படித்திருக்கிறார் இந்த கீர்த்தனா. இவருடைய தந்தை ஒரு காலத்திலே மரங்களில், பனை மரங்களில், தென்னை மரங்களில் மரமேறியாக இருந்து கஷ்டப்பட்டு உழைத்த ஒரு குடும்பம்.
அவர் ஊனமுற்று விட்ட காரணத்தால் இவருடைய தந்தை இப்பொழுது மரமேறி பிழைக்க முடியவில்லை. உடனே இந்த பெண்ணின் தாய் அவர் மரமேறி தென்னை மரங்களில் ஏறி பனை மரங்களில் ஏறி குடும்பத்தை காப்பாற்றினார். அவருக்கு இருதயத்திலே பிரச்சனை, அவரும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். உடனே இந்த பெண் ஒரு விவசாய பெண்ணாக இருந்து படித்துக் கொண்டிருக்கிறார். அதே நேரத்திலே உழைத்துக் கொண்டிருக்கிறார். பனை மரங்களில் ஏறுகிறார், தென்னை மரங்களில் ஏறுகிறார், தன் குடும்பத்தை காப்பாற்றுகிறார், விவசாய வேலை செய்கிறார். மரங்களில் ஏறி தன்னால் வாழ்க்கையில் வாழ முடியும் என்று வாழ்ந்து காட்டுகிறார். நான் இப்போ மரம் ஏறுறேங்க சார், தென்னை மரம் பனை மரம் ரெண்டுமே ஏறுறேங்க சார். இந்த சீசன் தாங்க சார் எங்களுக்கு கரெக்டானது. நொங்கு வெட்டி எங்கள் அப்பாட்ட கொடுத்து விடுவேங்க சார். எங்கள் அப்பா நொங்கு வெட்டி எல்லாத்தையும் விற்றுட்டு வந்து அந்த காசுலேங்க சார் என் ஸ்கூல் ஃபீஸை கட்டிடுவாங்க சார். இப்போ நான் இந்த லீவ்லேங்க சார் எனக்கு உண்டான ஃபீஸை நான் சேர்த்து வச்சிட்டேங்க சார். இப்படியெல்லாம் உழைத்து தந்தையால் முடியவில்லை, தாயால் இயலவில்லை, ஆனால் தன்னால் முடியும் என்று இந்த பெண் உழைத்துக் கொண்டிருக்கிறார். பல புத்தகங்களில் மரம் ஏறி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கும் மாணவியை பற்றி வந்த கட்டுரைகள். அந்த அளவுக்கு இந்த பெண் இப்படி உழைத்து படித்துக் கொண்டிருக்கிறார். இதை கண்ணுறக்கூடிய, இதை கண்கொண்டு பார்க்கக்கூடியவர்கள், நல்ல மனம் படைத்தவர்கள் இந்த பெண்ணுடைய. உனக்கு என்ன செய்யணும் சார்? விவசாயத்திலேயே நான் பிஹெச்டி பண்ணி விவசாயத்திலே புதுமையாக ஏதாவது நான் கண்டுபிடிக்கணுங்க சார். இந்த பொண்ணு சொன்னது விவசாயம் படித்து அவன் விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு அலையக்கூடிய இந்த நாட்டில் விவசாயம் படித்து அதில் பிஹெச்டி பண்ணணும்னு சொல்லுது இந்த பொண்ணு. ஆராய்ச்சி பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறது. இதை போல இந்த மண்ணின் மனத்தை பரப்பக்கூடிய நல்ல உள்ளங்களை மனதார வாழ்த்துகிறோம். இவர்களுக்கு நல்ல இதயங்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து விடைபெறுகிறேன்.